ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்னோட ட்ரீமை நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணன்றதோட மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட பேக்ரவுண்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேணால் ஈஸியாக இருக்கலாமே தவிர, ஆனால் நான் வண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் உங்கள் ட்ரீம் பைக்கை அச்சீவ் பண்ணுவீங்களா, அப்போ தான் உங்களுக்கு அதோட வழி என்னன்னு தெரியும். கமெண்ட்ல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்கள் அப்பா காசு நீ ஒன்றும் எடுக்கல அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றிலாம் நான் வந்து 1% கூட கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பேசுகிறவங்க வந்து காண்டுலேயோ பொறாமையில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறோம். எனக்கு ஃபேவராக பேசின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும் வண்டி நான் வந்து டெலிவரி எடுக்கிறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ட்ரீம் பைக் எடுக்கிறதுக்கு நான் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளே பார்த்தீங்கன்னா, நீ பொண்ணு தானே, எதுக்கு அடக்கொடக்கமாக ஸ்கூட்டி எடுக்காமல் பெரிய பசங்க ஓட்டுற பைக் தான் எடுப்பியான்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு இதான் வந்துச்சு. என்னோட ட்ரீம் பைக் விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஸ்டெடியாகவும் இருந்தேன். எங்கள் அம்மாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக மேலே வந்துடும். அது மாதிரி தான் நானும். ஒரு விஷயத்தில் நான் என்ன நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வயசான நான், அதுவும் ஒரு பொண்ணு, ட்ரீம் பைக் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதுவும் என் பேரில் நான் வண்டி எடுத்திருக்கேன். இப்போ கூட நான் கீழே போய் நின்று பார்த்தேன். எனக்காக என் வண்டி கீழே நிற்கிது. என் வண்டியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜயான். பைக்கோட ஸ்ட்ரகிள் ஸ்டோரி பார்ட் 1 இது. பார்ட் 2 பார்ட் 3 கண்டினியூட்டிவாக வரும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.